அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் ஒரு மிக முக்கியமான அப்டேட். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரேங்க் லிஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, ஆல் கேட்டகரிக்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது கவுன்சிலிங் அப்படிங்கிறது 21 ஆகஸ்ட் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி 92.5 ரிசர்வேஷன், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாத மற்ற கேட்டகரிக்கு தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஆகஸ்ட் 21 ஆரம்பிக்குதுங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா மீண்டும் ஒரு முறை நம்ம லாகின் ஐடியை பேஸ் பண்ணி அது பாஸ்வேர்டு ரீசெட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நமக்கு டெபாசிட் கட்டணம் நான் ரீஃபண்டபிள் 500 rupees ஃபார் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ், 1000 rupees ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. அடுத்தது பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட், இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும் நம்ம பண்ணணும்னா தேவையில்லை, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் போதுமானது. கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் பண்ணணும்னா 30,000 rupees நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நம்ம பண்ணணும்னா 1 lakh rupees செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். அப்போ ஒரு சிலருக்கு 500 rupees மட்டும் போதுமானது, ஒரு சிலருக்கு 30,500 பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு 1,01,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு 1,31,500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியுங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறோம். ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது லாஸ்ட் டேட்டில் பண்ண முடியும். பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி உடனே லாக் பண்ண முடியும். ஓடிபி வரும், அதை பேஸ் பண்ணி லாக் பண்ணலாம். பட் தயவு செய்து டே 1ல் பண்ணாலும் டே 2ல் பண்ணாலும் உடனே நீங்கள் லாக் பண்ணாதீங்க. பொறுமையாக நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி பொறுமையாக நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் இந்த கவுன்சிலிங். அப்போது நீங்கள் நல்ல மார்க் இருந்து நல்ல ரேங்க் இருந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் தவறு பண்ணீங்கன்னா கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் கூட ஒரு நல்ல கல்லூரி கிடைக்காமல் போவதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 21/8/24 10 AM ஆரம்பிக்குதுங்க. 27/8/24 5 PM வரைக்கும் இருக்கு. ஸோ 7 நாட்கள் நமக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் இருக்கு. ஸோ டே 1ல் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டேலேருந்து கூட நீங்கள் பண்ணலாம். அப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் யாரெல்லாம் பண்ணலாம்னா எல்லா ரேங்க் கேட்டகரியிலையும் பண்ணலாங்க. அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க? 28,819 பேருங்க. சேம் கவுண்ட், ஒரு 3000 கவுண்ட் தான் அதிகமாக இருக்குதுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 13,000 மாணவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் ரெண்டுலேயும் சேர்ந்து நிறைய மாணவர்கள் இருப்பாங்க. அப்போ இந்த காம்படிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, லாஸ்ட் இயரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லா ரேங்க்லும் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் அலோவ் பண்ணுவாங்க. அப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா அடுத்தது என்ன? கவுன்சிலிங் ப்ராசஸில் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட். இந்த ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றே நடக்கும். ப்ரொவிஷனல் ரிசல்ட் அப்படிங்கிறது 29th ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபைனல் ரிசல்ட் 30th ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த 30th இருந்து நீங்கள் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி, அதாவது டவுன்லோடிங் த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி அந்த காலேஜில் சேர்றதுக்கு 7 days டைம் கொடுக்குறாங்க. 30, 31 + 1, 2, 3, 4, 5. அப்போ கவுன்சிலிங் ப்ராசஸில் சாய்ஸ் ஃபில்லிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு 7 நாட்கள் டைம் கொடுக்குறாங்க. காலேஜில் சேருவதற்கு 7 நாட்கள் டைம் கொடுக்குறாங்க. அப்போது இந்த டைமில் நீங்கள் பொறுமையாக பண்ண வேண்டிய சூழ்நிலை இருப்பீங்க. இந்த பேமெண்ட் அப்படிங்கிறது நிறைய மெத்தட் இருக்குது. அதில் மிக முக்கியமாக 3 பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஐஓபி, நெட் பேங்கிங். ஐஓபி ஏன்னா நமக்கு எல்லாருனாலையும் நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ இந்த டெபிட் கார்டு மூலம் பண்ணுறது 1,50,000 மேலே பண்ண முடியாது. மேபி 50,000 பண்ணலாம், 1 லட்சம் பண்ணலாம். நீங்கள் டியூஷன் ஃபீஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் கட்டணும்னு 4.5 lakhs கட்டணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13.5 lakhs கட்டணும். அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டாக்கு 24.5 lakhs கட்டணும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் நெட் பேங்கிங் லிமிட்டை ரைஸ் பண்ணி வைக்கணும். அது எத்தனை பேர்னால முடியும்னு தெரியலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் நெட் பேங்கிங் பண்ணலாம். அடுத்த ஆப்ஷன் எல்லா பேங்க்லையும் நெட் பேங்கிங் பண்ண முடியும். பட் இது ஒரு சிலனால முடியாது அப்படிங்கிறதுனால தேர்ட் ஆப்ஷன் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அது ஆஃப்லைன் சலான் அப்படிங்கிறது உங்கள் லாகின் ஐடியில் டவுன்லோட் பண்ண முடியும். அந்த சலான்
அது கேண்டிடேட் பேரு, அது அப்ளிகேஷன் நம்பர், என்ன அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு வரும். 2 பார்ட் இருக்கும். இதை கண்டிப்பாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு மீண்டும் பதிவு பண்ணுறேன். சார் நீங்கள் இந்த 1,31,000 அந்த மாதிரி கட்ட முடியும். இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டும் அதில் பே பண்ண முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறக்கும் அந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இந்த சலான் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கட்டிங்க அப்படின்னா ½ an hourல ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகிறக்கும் நீங்கள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அந்த 1,31,500 ஆர் 1,01,000 இந்த மாதிரிலாம் கட்டினீங்க அப்படின்னா அது உடனே சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எளிமையாக இருக்குங்க. சம்டைம்ஸ் ஸ்டேட் பேங்க்ல ஆஃப்லைன் சலான் ஓப்பன் பண்ணாங்க, பட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல தான் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அதற்கான தெளிவான வீடியோ, ஸோ சலான் எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் தெளிவாக பதிவு பண்ணுறேன். பட் இந்த பேமெண்ட் பண்ணும்போது ஆர்டிஜிஎஸ் பண்ணுறது, நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. அது ஒன்று யூபிஐ ஐடியில் பண்ணலாம், அது நெட் பேங்கிங் பண்ணலாம். நெட் பேங்கிங் அப்படிங்கிறது உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் பேங்க்குக்கு போகாமலே உங்கள் சிஸ்டத்திலிருந்து பண்ணுறதுக்கு பேர் தான் நெட் பேங்கிங்க. பேங்க்கில் போயிட்டு நீங்கள் ஆன்லைன் பேங்கிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது பேங்க் மூலமாக பண்ணுறது வேற. அப்போ உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கான பணிகளை தயார்படுத்தி வச்சுக்கோங்க. அப்போ இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது 7 நாட்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். அடுத்தது ப்ராசஸிங் ஆஃப் அலாட்மெண்ட் ஒரு நாள் நடக்கும். அடுத்தது ஃபைனல் ரிசல்ட், ப்ரொவிஷனல் ரிசல்ட் ஒரு நாளும், ஃபைனல் ரிசல்ட் ஒரு நாளும். இதுக்கு ஒரு 7 நாட்கள், 7 + 7 14 + 3 17 டேஸ் கவுன்சிலிங் நடக்குதுங்க. 17 நாட்கள் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல மிக முக்கியமான பார்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணி இருக்கோம். எங்கள் வீடியோ சொல்ல பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.